சந்திரா, என்னது காலங்காலத்தால படுக்க? தலைவலி. எப்ப கேட்டாலும் இந்த வலி அந்த வலின்னு ஒரு காரணத்தை சொல்லு. மனசுல தெம்பில்லைன்னா ஏதாவது ஒரு வலி இருக்க தானே செய்யும். ஏய், கமான் சந்திரா, நடந்தது நடந்து போச்சு, போனது திருப்பியா வரப்போகுது. நடக்க வேண்டியதை பாரு. இனிமே என்ன இருக்கு நடக்கிறதுக்கு? எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இப்ப எதுக்குமே லாய்க்கு இல்லாதவளா தானே இருக்கேன். ஏன் இப்படி விரக்தியா பேசுற? வேற எப்படி பேசுறது? தெரியாம தான் கேக்குறேன். நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஏன் நமக்கே எல்லாம் நடக்குது? ஏதாவது இருக்கும், நமக்கே தெரியாம பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பிளான் பண்ணியா பண்றோம்? இல்ல, நாம என்ன பண்ணோம்? எல்லாம் என் பிறந்த வீடு செஞ்ச பாவம். அவங்க கொடுத்த சீதனம் தான் இது. அந்த பாவிங்க செஞ்சதெல்லாம் இந்த அப்பாவே மாட்டுது. சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு போய் குளிச்சுட்டு சாமிக்கு போய் விளக்கிது போ. அந்த சம்பிரதாயம் எல்லாம் இனிமேல் இந்த வீட்டுல கிடையாது. ஏன்? அந்த கடவுள் போட்டோ இருந்தா தானே அதுக்கு விளக்கேத்துறதுக்கு. என்னடி சொல்ற? ஏன் வாழ்க்கையிலே விளக்கு அணைச்சிட்டான். அவனுக்கு என்ன பெருசா விளக்கேத்துறது? அதான் எல்லா படத்தையும் நல்லா உடைச்சு சுக்கு நூறாக்கி தூக்கி குப்பை தட்டியில போட்டுட்டேன். அப்படிதான் பண்ணுவேன். குழந்தைய படிச்சு என்னை அடிச்சு கொண்டுடு. நீங்க எல்லாம் மட்டும் சந்தோஷமா இருங்க. அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிட்டீங்கல்ல. அவங்க எல்லாம் நல்லா அனுபவிப்பாங்க. இதுக்கு நான் நல்லா இல்லைன்னா யாருமே நல்லா இருக்க கூடாது. போயிடுங்க எல்லாரும். இந்த உலகமே அழிஞ்சு போறோம். போய் செத்து ஒழி. வேலை அவளுக்கு மட்டும் தான் இருக்குமா? எனக்கு வைக்காதா? ஏன் இப்படி மென்டல் மாதிரி கத்துற? நான் மென்டல் தான். போய் சொல்ல வீடு விடா. என் பொண்டாட்டி மென்டல். பொம்பளை அடி. நடந்ததுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாத்தையும் ஒரு நாள் கொட்டிடுறேன். சொல்லியா என்ன பண்ண? என்ன பண்ண சொல்லு. எனக்கு தெரியணும் சொல்லு. ஏற்கனவே மனசு வந்து போய் நோக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சது சண்டை அடிச்சு செத்துருவேன். பரவாயில்ல, இப்போ நான் சாகதான் போறேன். சொல்லு சொல்லியா. உனக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணவனா? அந்த பாவம் தான் நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி வைக்குது. இந்த உண்மையை இப்போ உங்ககிட்ட சொன்னா அது உன்னால தாங்கிக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கம்மா, ப்ளீஸ். சந்திரா, நீ இருக்கிற மனநிலையில சின்ன விஷயம் கூட உன்னால தாங்கிக்க முடியாது. நான் சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கம்மா. ரொம்ப ஜோரா அடிச்சிட்டனாடா? பட்டுதாடா? அழது. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல.
சொல்லு. போய் சாப்பிடுவா. இந்தாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் மெட்ராஸ் மசாலா மோர். இந்தா இதை புடி. நீ மெச்சு வச்சா ஆளு வச்ச எத்தனை தினுசான மோர் கொடுக்குற தெரியுமா நீ? சரி, என்னை கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? ஆமாம்மா, இந்த ரேவதியும் திலீப்பும் சிங்கப்பூர் போகிறாங்க, அது தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்க அங்கிள். சரி, நீங்கள் அவங்க கூட போகலையாமே? ஆமாம், அவங்க வேலையாக போகிறாங்க. அவங்க பின்னால் வெட்டியாக போய் நாங்கள் எங்கே சுற்றுறது? ஆனால் ஆண்டிக்கு ஃபாரின் எல்லாம் போகணுன்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் அவங்க ஆசை நிறைவேற்ற வேண்டாமா? பெரிய திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்டா அதை நிறைவேற்றுறோம். அவளுக்கு பேராசம்மா, போதுங்கிற மனசே கிடையாது. இல்லைங்க அங்கிள், அவங்களுக்கு நல்ல மனசு. என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. அவங்க எதுக்காவது தடையாக நின்னாங்களா? உனக்கு அவளை பற்றி அவ்வளவுதான் தெரியும். போ, இந்த ஸ்பூனை பிடி. ரேவதி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேன் ஆண்டி. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு நான் வாழற வாழ்க்கை நீங்களும் அங்கிளும் போட்ட பிச்சை தான். இது உங்கள் குடும்பம். இந்த குடும்ப தலைவி நீங்கள் தான். நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு. நடுவில் நான் யாரு? என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். அங்கிள் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. இந்த புண்ணியம்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆண்டி. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. கவிதா, உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. உங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு போகிறது உனக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையோ? ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குமா? அடாடாடாடாடா, என்ன மாதிரி அடிக்கிறடி பல்ட்டி. நீ மாத்திரம் அரசியல்வாதியாக இருந்திருந்தா தினம் ஒரு கட்சி மாறி இருப்பேன். இப்போவாவது இவளை புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். எல்லார பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் கவிதா பற்றி கூட உங்ககிட்ட எத்தனை முறை நல்லபடியாக பேசியிருக்கேன். ஏதோ கோபத்தில் அப்படி இப்படி அதை போய் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க. நல்லா செஞ்சால் மட்டும் மறந்துடுவீங்களே. ஆமாம், எங்கள் 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் என்ன? இது பொம்பளைங்க சமாச்சாரம். இங்கே வெளியே போங்க. நாங்கள் வெளியே போயிட்டா நீங்கள் நாய் போயிடுவீங்க. கவிதா, கவிதா ஒரு நிமிஷம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதை பாருங்க, இது கோவில். வீணா எங்க பிரச்சனை எதுவும் வேண்டாம். நான் எப்போ எல்லாத்தையும் தலைமுழுகிட்டேன். இப்போ எனக்காக ஒரு குடும்பத்தை கற்பனையா உருவாக்கிக்கிட்டு என் குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க. நீங்க எந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கவிதா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பாவ மன்னிப்பு கேட்கணும். சில பாவிங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. நான் ஒன்றும் நடிக்கல, உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஏதோ சூழ்நிலை இப்படிலாம் நடந்துச்சு. ஊர் அறிய அந்த உண்மையை சொல்லி உங்களை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன். எனக்கு யாரை பற்றியும் பயம் இல்லை. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீங்க யார்கிட்ட எதை சொன்னாலும் நான் கவலைப்பட போறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு.
இனிமே எந்த நிஜமும் என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க போறதில்ல. உங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து என்னை பார்க்க வராதீங்க. என்ன எம்டி கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொன்னியா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஒழுங்கா பதில் சொல்லனா வேலை கிடைக்காது, நீ சிங்கப்பூர் வர முடியாது. அப்புறம் என்ன, நான் அங்கேயே எதை பார்த்து செட்டப் பண்ணிக்க வேண்டியதான். என்னது? இல்லை, அங்கே ஒரு பிரான்ச்சு இங்கே ஒரு பிரான்ச்சுன்னு பிரான்ச்சஸாக வாழ்க்கை ஓட்ட வேண்டியதுதான். பட் ப்ளீஸ் திலீப், நீங்கள் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி என்னை இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அப்படி போடு. இந்த லேடிஸே இப்படி தான், மிஞ்சினா கெஞ்சுவீங்க, கெஞ்சினா மிஞ்சுவீங்க. இப்போ நான் மெஞ்சினா நீ கஞ்சிரியா? அதான் இந்த ப்ளீஸா? ஐயோ, நான் ப்ளீஸ் சொன்னது அதுக்கு இல்லை. பின்ன நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் இங்கே செட் பண்ணியிருக்கிற என்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவேன் இல்லையா? அடி பாவி, எவ்வளோ தைரியம் உனக்கு? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா? எங்களுக்குலாம் பேச தெரியாதா? அதான் நீ இப்படி பேசுறியா? டிட் ஃபார் டேட். இரு, உன்னை பார்த்துக்கிறேன். எஸ் சார். ஓகே சார், இதோ உடனே வந்துடுறேன். யா, நோ. எம்டி கூப்பிட்றாரு, பார்த்துட்டு வந்துடுறேன். ठीक है, बाय. எக்ஸ்கியூஸ் மீ சார். कंग्राट मिस्टर दिलीप. உங்கள் ஒய்ஃபுக்கே அந்த வேலையை தரதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். உங்களுக்காக இல்லை, அவங்க ஓன் மெரிட்டில் தான் இந்த வேலை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து போகிற மாதிரி கம்பெனி வில் டூ ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போயே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். என் ப்ரெஸ்டீஜ் பார்ட்டி அவ்வளோதான். புஸ் ஆளுக்கு ஒரு ஃபேமிலியை பிரிஞ்சிட வேண்டியதுதான். பாய். ஓகேம்மா, வில் மீட் லேட்டர். பாய். ஏய், ப்ரெஸ்டீஜ் பார்ட்டி, கங்க்ராட்ஸ், உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் ஒரு விஷயம், என் ரெக்கமெண்டேஷனில் வேலை கிடைக்கலையா, உன் மெரிட்டில் தான் வேலை கிடைச்சிருக்கான். ஆள் பார்க்குறக்கு அகத்தியர் மாதிரி இருந்தாலும் மூளை ரொம்ப ஷார்ப். யூ see, நாங்கள் வளர்ந்த ஃபேமிலி அந்த மாதிரி. ஆல்வேஸ் சயின்டிஃபிக் தாட், இன்டலெக்சுவாலிட்டி, பிரெய்னி. யூ see, மண்டை முழுக்க எங்களுக்குலாம் மூளை தான். ஓஹோ, பார்த்து ரொம்ப குதிக்காத, மூளை உருகி காது வழியாக வந்துட போகுது. ரேவதி, நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. நம்ம 2 பேருக்குமா சேர்ந்து மாதம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம். அதாவது வருஷத்தில் 24 லட்ச ரூபாய்க்கு மேலே. ஒரு 5 வருஷத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆமாம், இந்த சின்ன வயசில் நம்மளை மாதிரி யாரால சம்பாதிக்க முடியும்? ஆமாம், பெரிய பில்கேட்ஸ்ன்னு நினைப்பு. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், அப்புறமா எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கலாம். ஆமாம், நீ ஏன் இப்படி சிட்டிசன் பேசுகிற? ஆர் யூ நாட் ஹாப்பி? ஐ மூட் அவுட். எனி பர்டிகுலர் ரீசன்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அடியே, நான் ஏதோ நீ தமாஷா இப்படி உட்காந்துருக்கேன்னு நினச்சேன். அப்படி என்ன தப்பு பண்ண நீ? சும்மா இருங்க திலீப். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? பின்ன நான் தனி மனுஷியா இருந்திருந்தா அக்காவையும் அம்மாவையும் விட்டுட்டு நான் ஃபாரின்ல போக மாட்டேன். ஆனா இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கேன்.
நீங்க சொல்றது தானே நான் கேட்டாகணும். இந்த பாரு, நம்ம என்ன அவங்கள அமௌண்ட் ரோட்லயே விட்டுட்டு போறோம்? அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம்ல. எல்லாம் ஓகே, ஆனா நம்ம சப்போர்ட் இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களா? அப்போ கதை வேற திலீப். ஆனா இப்போ அவ ஒரு மெஸ் நடத்துறா. வரவங்க எல்லாரும் ஆம்பளைங்க இல்லையா? இருக்கட்டுமே, நெத்தியில போட்டு கழுத்துல தாலி கையில குழந்தையோட இருக்கிற ஒரு தாயை யாரும் தப்பா அப்ரோச் பண்ண மாட்டாங்க. சரி, மெஸ் நடத்துறது அவ்வளோ ரிஸ்க் நீ ஃபீல் பண்ணா அதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். நாம 2 பேரும் தான் நிறைய சம்பாதிக்க போறோம்ல, அதுல ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். கவிதாவுக்கு தன்மானம் ஜாஸ்தி. நாம கொடுக்கறதுல அவ நிச்சயமா வாங்கிக்க மாட்டா திலீப். பின்ன பிரஷி பாட்டியோட அக்கா தானே அவங்க, அப்படிதான் இருக்கும். ஆமா, நீ இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு லேஸ்ல யாருமே கண்டுபிடிக்க முடியாது, தெரியுமா? ஆமாமா, அவ்வளோ பெரிய குழப்பவாதீங்க நீங்க. எஸ் சார். வாங்க சார். வாட் யூ லைக் டு ஹேவ்? எனிதிங். ஒரு கசாட்டை எழுதிக்கோங்க. ஓகே சார். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் என்ன பேக்கிங்? எங்கேயாவது வெளியூருக்கு ஓடி போலான்னு இருக்கேன். எந்த ஊருக்கு? அது எனக்கே தெரியாது. ஏன் இந்த திடீர் முடிவு? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, மனசுக்கு நிம்மதி வேணும், அதான் போறேன். ஊர் விட்டு போனா மறுபடியும் வரைய மாட்டியா? வரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா வருவேன். இந்த மாதிரி லூஸ் தரமா நடந்துக்கிறது எப்போ விட போற நீ? உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்களே உண்மை, அதை எப்போ சொல்றீங்களோ அப்போ. நான் உண்மையை சொன்னா நீ ஊரை விட்டு வெளியில போக முடியாது. அதையும் தான் பாத்துருவோமே, சொல்லுங்க. அதை ஒரு வாரத்துல சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்குள்ளேயாவது சொல்லிடுவீங்களா? உண்மையை சொன்னா அது கசக்கும், ஆனா சொல்லாம இருக்க முடியல. இந்த பீடிகை எல்லாம் என்கிட்ட வேண்டாம், நேரா விஷயத்துக்கு வாங்க. கவிதாவை நீ எப்படிலாம் கேவலப்படுத்த? கவிதா விஷயம் இங்க வேண்டாம், நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. சந்திரா, அம்மா அப்பா செஞ்ச பாவம் குழந்தைங்க தானே பாதிக்கும். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அப்பா செஞ்ச பாவம் அதான் குழந்தைய பலி வாங்கியிருக்கு. கடவுளுக்கு வந்த கோபம் இது. புரியல. உங்க அக்கா குழந்தை பெற்றிருக்கா. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அவன் என்ன சொல்லல. தொட்டவன் விட்டுட்டு ஓடிட்டான், இவ எங்கன்னு அவனை போய் தேடுவா? காரணம் அது இல்ல. வேற வேற என்ன காரணம்? அவளுக்கு எடுத்தவனுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்கா. அவளோட வாழ்க்கையில பங்கு கேட்க உங்க அக்காவுக்கு விருப்பம் இல்ல. இவ எதுக்காக அவளுக்காக பெருசா உருகுறா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். சோ வேண்டான்னு சொல்றியா? வேண்டாம் தான். இவ ஒரு விதவை, சோரம் போனது முதல் தப்பு. இப்ப என்ன, புருஷன் யாருன்னு வெளியே சொல்லாம புள்ளைய வளர்த்த போறாளா? அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சட்டையை பிடிச்சி இழுத்து சந்தில நிறுத்த வேண்டியது தானே? அப்போ நிறுத்திடலாம் நீ சொல்ற? தாராளமா நிறுத்தலாம்.